வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். முப்பத்தி 7வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். 4ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு உடன்படாவிட்டால் பெட்ரோல் பங்குகள், மால்கள் முடக்கப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. ஆக்ஸ்போர்ட் பல்கலையின் கோவிஷீல்டு தடுப்பூசியை பயன்படுத்தலாம். மருத்துவ நிபுணர்கள் குழு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பரிந்துரை. இந்தியாவில் மேலும் 4 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு. நேற்று வரை 25ஆக இருந்த பாதிப்பு எண்ணிக்கை இன்று 29ஆக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பித்த விவகாரம். தேடப்பட்டு வந்த மாணவியின் தந்தை மருத்துவர் பாலச்சந்திரன் கைது. ஜிஎஸ்டி வருவாய் இதுவரை இல்லாத அளவுக்கு டிசம்பரில் 1,15,000 கோடி ரூபாய் வசூல். மத்திய நிதித்துறை அமைச்சகம் தகவல். சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி நியமனம். வரும் 4ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல். கொரோனா பெருந்தொற்று காரணமாக வழக்கறிஞர் தொழில் கடுமையாக பாதிப்பு. நீதிமன்றத்தில் நேரடி வழக்கு விசாரணை நடத்த மூத்த வழக்கறிஞர்கள் கோரிக்கை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜப்பான் நிறுவனத்துடன் இதுவரை ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. மத்திய சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் டிடிவி தினகரன் அமமுகவின் குக்கர் சின்னம் முதல் இடம். சமூக வலைதளத்தில் இந்த ஆண்டின் முதல் ட்ரெண்டிங் என்ற சிறப்புடன் சாதனை. கொரோனா வைரசுக்கு எதிராக ஃபைசர் நிறுவன தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உலக சுகாதார அமைப்பு அனுமதி. அமெரிக்காவில் புத்தாண்டு பிறந்தது. நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் திரண்டு மக்கள் கொண்டாட்டம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நடராஜனுக்கு வாய்ப்பு. டெஸ்ட் தொடரில் முதல் முறையாக அறிமுகமாகிறார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த மருத்துவ நிபுணர்கள் குழு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் என்ற தடுப்பூசியையும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ராசென்கா இணைந்து கண்டுபிடித்துள்ள தடுப்பூசியை கோவிஷீல்டு என்ற பெயரில் சீரம் இந்தியா நிறுவனம் தயாரித்துள்ளன. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு மீண்டும் முக்கிய ஆலோசனை நடத்தியது. அப்போது சீரம் இந்தியா தயாரித்துள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கும்படி டிசிஜிஐ எனப்படும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை செய்தனர். இந்த தடுப்பூசியை பயன்படுத்துவது குறித்து இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு இறுதி முடிவெடுக்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விரைவில் கோவிஷீல்டு தடுப்பூசி இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு வரும் என மூத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி வருவாய் இதுவரை இல்லாத அளவாக கடந்த டிசம்பர் மாதம் 1,15,174 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த 3 மாதங்களாக 1,00,000 கோடி ரூபாயை தாண்டி வருகிறது.
கடந்த அக்டோபரில் 1,05,000 கோடியும், கடந்த நவம்பரில் 1,04,000 கோடியும், டிசம்பரில் 1,15,174 கோடியும் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. டிசம்பரில் வசூலாகியுள்ள ஜிஎஸ்டி வரி வருவாய் இதுவரை வசூலாகிய தொகையிலேயே அதிகபட்சம் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த டிசம்பரில் ஜிஎஸ்டி வருவாய் 1,15,174 கோடி ரூபாய் என்றும், அதில் சிஜிஎஸ்டி 21,365 கோடி என்றும், எஸ்ஜிஎஸ்டி 27,804 கோடி என்றும், ஐஜிஎஸ்டி 57,426 கோடி என்றும், செஸ் வரி 8,579 கோடி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 12% அதிகம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 1,13,866 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் ஆகியதே இதுவரை அதிகபட்ச வருவாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நீட் போலி மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பித்த விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த மாணவியின் தந்தை மருத்துவர் பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். நீட் தேர்வில் 27 மதிப்பெண் பெற்று 610 மதிப்பெண் பெற்றதாக போலி மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பித்த விவகாரத்தில் பல் மருத்துவர் பாலச்சந்திரன் மற்றும் அவரது மகளை 7 தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். அவர்கள் இருவரும் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியானது. இதனிடையே மருத்துவர் பாலச்சந்திரனை சென்னையில் வைத்து காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். வழக்கறிஞரை பார்ப்பதற்காக அவர் சென்னை வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவனத்துடன் இதுவரை ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. மதுரையை அடுத்த தோப்பூரில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தின் 80% நிதியை, அதாவது சுமார் 2,000 கோடி ரூபாயை கடனாக ஜப்பானை தலைமையிடமாக கொண்டுள்ள ஜைகா என்ற நிதி நிறுவனம் வழங்க உள்ளது. ஆனால் கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா என்பவர் சில கேள்விகளை மத்திய சுகாதார அமைச்சகத்திடம் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை, ஜைகா நிறுவனத்துடன் கடன் உதவிக்கான ஒப்பந்தம் இதுவரை கையெழுத்தாகவில்லை என தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஜைகா நிதி நிறுவன அதிகாரிகள் ஜப்பானில் உள்ள அந்த நிறுவன அதிகாரிகளுடன் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆலோசனை நடத்தியதாகவும், கடனுதவி ஒப்பந்தம் வரும் மார்ச் மாதம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் பதிலளித்துள்ளது. கடனுதவி ஒப்பந்தம் தாமதமாகியுள்ளதால் தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது. நடப்பு கல்வியாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக ஏற்கனவே கலந்தாய்வு நடைபெற்று அதன் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்பட்டன. இதில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்னும் 12 இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அதனை நிரப்பும் விதமாகவும் பிற மாணவர்களுக்கும் வரும் 4ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. அன்றைய தினம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கலந்தாய்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா அறிவுறுத்தலை தொடர்ந்து அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவரும் வெப்ப பரிசோதனைக்கு பின்னரே கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் போலீசார் உரிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விவசாயம் செழிக்க வேண்டி ஓசூரில் ஆஞ்சநேயர் மீது நிலக்கடலையை வீசி கிராம மக்கள் நூதன முறையில் வழிபாடு மேற்கொண்டனர்.
ஓசூர் ராஜகணபதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நிலக்கடலை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோயிலில் 63ஆம் ஆண்டு நிலக்கடலை திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நிலக்கடலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் விவசாயம் செழிக்க வேண்டி நிலக்கடலையை கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீதும் ஆஞ்சநேயர் மீதும் வீசி கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே ஏரி நிரம்பியதால் பூஜை போட வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். அடிப்படை வசதி செய்து தரப்படாதது குறித்து பொதுமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாததால் சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பெத்தநாயக்கன் பாளையம் அருகே உள்ள சின்ன சமுத்திரம் ஏரி நிரம்பியதால் உபரி நீரை வரவேற்று பூஜை போட ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சின்னத்தம்பி சென்றிருந்தார். அப்போது அவரை வழிமறித்து முற்றுகையிட்ட கிராம மக்கள் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தராமல் ஏரியை தூர்வாராமல் பூஜை போட மட்டும் எதற்கு வந்தீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கிராம மக்களின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திணறிய சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி தப்பித்தோம் பிழைத்தோம் என காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் புத்தாண்டு தடையை மீறி பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். கொரோனா பரவல் காரணமாக மெரினா, பெசன்ட் நகர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் பொதுமக்கள் கூட தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை நள்ளிரவு முதல் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தடையை மீறி பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். ஒரு சிலர் கடலில் குளித்தும் பொழுதை கழித்தனர். மெரினா கடற்கரைக்குள் அனுமதிக்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நைட் எப்போயுமே சென்னையில் வந்து கேக் வெட்டி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நியூ இயர் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து இப்போ நைட்டு ஓப்பன் பண்ண முடியல கொரோனாக்கோசரம். அதனால் பகல்லையாச்சும் விடுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் அவங்க வந்து விடலை கொரோனாக்கோசரம். அதனால் நாங்கள் வெளியே வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தால் அவ்வளோக்கா எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ வந்து நியூ இயர் பார்த்துட்டு 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதில் சுற்றி பார்க்கலான்ட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வமோடு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு உள்ளே அலோவ் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அவங்க எல்லோரும் ரொம்ப ஏமாற்றத்தோடு எல்லாம் வீடு போயிட்டுருக்காங்க. 2021 எப்படா வரும், இது எப்போ கொரோனா வைரஸ்லாம் போகும் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. டெல்லியிலேருந்து பாம்பே கூட கேட்டில் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்கன்னா ஓவராக பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கலாம், இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு இதுக்காக கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ க்ரௌடு வரும்னு எதிர்பார்க்கல. நிறைய க்ரௌடு இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே. பீச் ஓப்பன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் காலைல பசங்கள்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு பீச்சுக்கு வந்தோம். இங்கே வந்தால் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே அலோடு இல்லைன்றாங்க. ஈவினிங் டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கவர்மெண்ட் அலோட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்காவது இது செலிப்ரேஷன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். மத்திய அரசுடன் வரும் 4ஆம் தேதி 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் மால்கள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் முற்றுகையிடப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 37வது நாளாக தொடர்கிறது. சிங்கு எல்லைப் பகுதியில் உள்ள போராட்ட களத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் வரும் 4ஆம் தேதி மத்திய அரசுடன் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தங்களது 50% கோரிக்கைகளை ஏற்க மத்திய அரசு சம்மதித்து விட்டதாக பொய்யான தகவல்கள் பரவி வருவதாகவும் 5% கோரிக்கைகளை மட்டுமே மத்திய அரசு ஏற்றுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை எளிதாக எடுத்துக்கொண்டுள்ள மத்திய அரசு ஷாஹின்பாக் போராட்டத்தை போன்று தங்களது போராட்டத்தையும் கலைத்து விடலாம் என எண்ணுவதாகவும், ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறாது எனவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்தில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் ஹரியானாவில் உள்ள அனைத்து மால்கள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ஒரு பகுதியாக ராப்பத்து 8ஆம் திருநாளில் நம்பெருமாள் தங்க குதிரையில் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் ராப்பத்து 8ஆம் திருநாளில் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி நம்பெருமாள் சந்தனு மண்டபத்தில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள ஆயிரங்கால் மண்டபம் அருகே நம்பெருமாளின் வையாளி உற்சவம் நடைபெற்றது.
இதனையடுத்து நம்பெருமாளின் நகைகள், வெள்ளி பாத்திரங்களை ஆகியவற்றை திருமங்கை மன்னன் கொள்ளையடித்துச் செல்லும் காட்சி அரங்கேறியது. தொடர்ந்து இறைவனிடமே கொள்ளையடித்ததை உணர்ந்து திருமங்கை மன்னன் நம்பெருமாளிடம் சரணாகதி அடையும் வைபவமும் நடைபெற்றது. இந்த வைபவத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு மகிழ்வர். ஆனால் தற்போது கொரோனா வைரஸ் காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக காண்போம். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் போராடும் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுக்கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் திரண்ட ஏராளமான எஸ்டிபிஐ கட்சியினர் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் வேளாண் சட்டத்தை எதிர்த்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புத்தாண்டு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கோயிலில் உள்ள சங்கர நாராயண கோமதி அம்பாள் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையிலேயே அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றன. பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தாண்டில் நாட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க முச்சந்தியில் பொங்கல் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஆட்டுக்கிடாக்களை வெட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வழங்கினர். கடந்த ஆண்டு கிராம பகுதிகளில் எவ்வித விவசாய பணிகளும் நடைபெறாத நிலையில் இவ்வாறு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டால் நல்லது நடைபெறுவது வழக்கம் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் வழிபாடு நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தபடி சமூக இடைவெளியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்திலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகை இன மக்களின் பாரம்பரிய எத்தை அம்மன் திருவிழாவையொட்டி குன்னூர் அருகே உள்ள ஜெகதளாவில் பக்தி பரவசத்துடன் பூகுண்டம் இறங்கி வழிபாடு நடத்தினர். ஜெகதளா, காரக்குறை, ஓதநட்டி, பேரட்டி, மல்லிக்குறை, மஞ்சுதளா, மேல் பிக்கட்டி, கீழ் பிக்கட்டி ஆகிய 8 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர். பெரியவர்களின் கால்களில் விழுந்து கிராம மக்கள் ஆசி பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் குவிந்தனர். ஐயப்பன் கோவிலில் கலச பூஜை, நெய் அபிஷேகம் போன்றவை நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக காணப்பட்டது. மாமல்லபுரத்தில் காலையிலிருந்தே சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்ட நிலையில் மாலையில் பார்வையாளர்கள் வரத் தொடங்கினர். அங்குள்ள கடற்சிற்பங்களை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொரோனா காரணமாக மாமல்லபுரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களையிழந்து காணப்பட்டது. இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காண்போம். இந்தியாவில் மேலும் 4 பேருக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உருமாறிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஜனவரி மாத குளிர் இன்று 1.1 டிகிரி செல்சியஸாக குறைந்தது. இதனால் அங்கு மக்களை கடும் குளிர் வாட்டி வதைத்தது. கர்நாடகம், கேரளா மற்றும் அசாம் மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த 9 மாதங்களாக மூடப்பட்ட பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. கொரோனா வைரசுக்கு எதிராக பைசர் நிறுவனத்தின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் தமிழகம், குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வீடுகள் கட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட 17 இடங்களில் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 38,164 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு ஏதும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 159 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 48 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தி வாகனம் ஓட்டியதற்காக 35 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுதான் மிக குறைந்த அளவிலான வழக்குகள் பதிவான புத்தாண்டு எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளாவில் வரும் 5ஆம் தேதி முதல் 50% இருக்கைகளுடன் திரையரங்குகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக சிவப்பு இரும்பு சட்னியை உண்ணும் நிலையில் இதை கொரோனா சிகிச்சையில் பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.